ஆசிரியர்களின் சம்பள உயர்வு குறித்து அமைச்சர் வெளியிட்ட தகவல். எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். தமிழ் மக்களின் தனி அடையாளத்தை அழிக்க சதி, கஜேந்திரகுமார் எம்பி கடும் சாடல். ஆளுநர் அலுவலகம் முன் கொட்டு மழையில் ஆசிரியர்கள் போராட்டம். யுத்த குற்றவாளிகள் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட வேண்டும், EPTP அதிரடி. பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்க வேண்டும், உதய கமன்பில கோரிக்கை. மஹிந்தேன் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார், சுந்தரலிங்கம் பிரதீப் வெளியிட்ட தகவல். கபில சந்திரசேன தற்கொலைக்கு தூண்டப்பட்டாரா, சாகர காரியவசம் சந்தேகம். அனுரவின் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக மக்கள் விழித்தள்ள வேண்டும், துமிந்த அறைகூவல். தமிழக முதலமைச்சரிடம் கடற்றொழில் அமைச்சர் அவசர வேண்டுகோள். மட்டக்களப்பில் அதிர்ச்சி சம்பவம், சிறுமியை கடத்த முயற்சி, தந்தையின் துரித செயல். ஆசிரியர் சேவையை இந்நாட்டின் அதிக சம்பளம் பெறும் முதல் 10 தொழில்களுக்குள் கொண்டு வருவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார். வனாத்த வில்லுவ நாகமடுவ மகாவித்தியாலயத்தின் புதிய வகுப்பறை கட்டடத்தை மாணவர்களுக்கு கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்திற்கிணங்க உலகை உருவாக்கும் ஆசிரியர் சேவையில் நிலவும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக படிப்படியாக சம்பளத்தை அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக 2021ஆம் ஆண்டு முதல் தாமதமடைந்திருந்த ஆசிரியர் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் இவரிடம் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் நாட்களில் அதற்கான போட்டி பரீட்சைகள் நடாத்தப்பட உள்ளதுடன் எவ்வித அரசியல் தலையீடுகளுமின்றி பரீட்சை மற்றும் நேர்முக பரீட்சையின் அடிப்படையில் வெளிப்படையான முறையில் இந்த ஆட்சேர்ப்புகள் இடம்பெற உள்ளன. தற்போதுள்ள பரீட்சையை மையமாக கொண்ட கல்வியினால் பிள்ளைகளுக்கு புறப்பாட செயற்பாடுகள் தவறி போயுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த சித்திரை புத்தாண்டு கால நீரில் மூழ்கி இடம்பெற்ற மரணங்களை கவனத்தில் கொள்ளும் போது பிள்ளைகளுக்கு நீச்சல் போன்ற உயிர் பாதுகாப்பு திறன்களை வழங்குவதன் முக்கியத்துவம் தெளிவாகுவதாகவும் அமைச்சர் கூறினார். பாடத்திட்டங்களை திருத்தி அமைத்து கல்வி முறையில் புதிய மாற்றம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் கீழ் எதிர்காலத்தில் தரம் 9இல் தேசிய மட்டத்திலான பரீட்சை ஒன்றை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வெளிப்படுத்தினார். இதன் மூலம் பிள்ளைகள் தமது விருப்பத்திற்கேற்ப கல்விசார் துறைக்கோ அல்லது தொழிற்கல்வித்துறைக்கோ செல்லும் வாய்ப்பு ஏற்படுவதுடன் அதற்காக சுமார் 50 தொழிற்பயிற்சி நிலையங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தில் உள்ள ஊழல் அதிகாரிகளால் இடமாற்ற சபையை மீறி ஆசிரியர் இடமாற்றம் வழங்கப்பட்டமையை கண்டித்து இன்று கொட்டுமலையிலும் ஆளுநர் அலுவலகம் முன் இலங்கை ஆசிரியர் சங்கத்தால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் தீபன் திலேசன் கருத்து தெரிவிக்கையில், வடமாகாண கல்வியை திட்டமிட்டு அளிக்கும் முயற்சியில் அரசாங்கத்துடன் இணைந்து ஊழல் கல்வி அதிகாரிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். இடமாற்ற சபையை மீறி தங்கள் கட்சிகளுக்கு சார்பானவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு சார்பானவர்களை ஜாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக தங்க வைத்துவிட்டு கஷ்ட பிரதேச ஆசிரியர் சேவையை செய்த ஆசிரியர்களை மீண்டும் வெளிமாவட்டம் அனுப்புகிறார்கள். யாழ், தீபகம் மற்றும் மருதங்கணி பிரதேசங்களில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் சேவையாற்றிய ஆசிரியர்களை தமக்கு ஏவானவர்களை ஜாழ்ப்பாணத்தில் தக்க வைத்துக் கொள்வதற்காக திட்டமிட்ட முறையில் சேவையின் தேவை கருதி இடமாற்றம் என்ற போர்வையில் ஆசிரியர்கள் பழிவாங்கப்படுகின்றனர். ஆனால் வெளிமாவட்டமே செய்யாத பல ஆசிரியர்கள் அரசியல் கட்சியின் செல்வாக்குடன் உயர் அதிகாரிகளின் செல்வாக்குடனும் ஜாழ்ப்பாணத்தில் தொடர்ந்தும் தங்கியிருக்க சேவையின் தேவை கருதி இடமாற்றம் என்ற போர்வையில் முறையற்ற இடமாற்றங்களை வழங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே கொட்டுமலையில் இந்த ஆசிரியர்களின் போராட்டம் ஆரம்பித்து வைக்கப்படுகின்ற நிலையில் தொடர்ச்சியாக எமது கோரிக்கைகள் உரிய முறையில் பரிசீலிக்கப்படும் வரை தொடர்ச்சியான போராட்டங்களை மேற்கொள்வோம் என தெரிவித்தார். ஆகஸ்ட் மாதம் வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் இந்த ஆண்டின் எஞ்சிய மாதங்களுக்கான எரிபொருள் தேவைக்கான கோரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அரசு சேவையை முறையாக முன்னெடுத்துச் செல்வது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் 6வது கூட்டம் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்ற போதே அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளதாக அந்த அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது வருங்காலத்தில் எரிபொருள் சலுகைகளை வழங்குவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் தற்போது நடைமுறையில் உள்ள இலக்கத்தகடுகளின் ஒற்றை மற்றும் இரட்டை முறைமையை QR குறியீட்டின் கீழ் எரிபொருளை வழங்குதல் மற்றும் எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டது. மின்சார பயன்பாட்டை நிலையான முறையில் முகாமைத்துவம் செய்வதை நோக்கமாக கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், மின்சார பயன்பாட்டை நிலையான முறையில் முகாமைத்துவம் செய்வதை நோக்கமாக கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தும் வீடுகளை தெரிவு செய்து மாணவர்களை மதிப்பீடு செய்தல் மற்றும் மாணவர்கள் ஊடாக மின்சார சேமிப்பு முறைமைகளை ஊக்குவித்தல் போன்ற
போன்ற விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டன. மேலும் எதிர்கால கட்டுமானங்களின் போது பசுமை கட்டடம் எனும் எண்ணக்கருவை அறிமுகப்படுத்துவது தொடர்பாகவும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. அரசாங்கம் வலுசக்தி துறை முறைமையாக முகாமைத்துவம் செய்வதன் காரணமாக மக்கள் தற்போதைய நெருக்கடி குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படவில்லை என பிரதமர் ஹரிணி அமரசூரிய இதன்போது சுட்டிக்காட்டினார். ஏனைய நாடுகளில் எரிபொருள் வரிசைகள் மற்றும் மின்வெட்டு ஏற்பட்ட போதிலும் தமது அரசாங்கம் இந்த நெருக்கடியை சரியாக முகாமைத்துவம் செய்துள்ளதாக அவர் வலியுறுத்தினார். எனினும் இந்த நெருக்கடி இன்னும் முழுமையாக முடிவுக்கு வராததால் இதுகுறித்து நாம் தொடர்ச்சியான அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் நிலையான வலுசக்தி முகாமைத்துவம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் எதிர்வரும் வெசாக் வாரத்தில் தடையின்றி மின்சாரத்தை வழங்குவது அவசியம் எனவும் பிரதமர் தெரிவித்தார். இலங்கையில் தடை செய்யப்பட்டுள்ள அழிவுகரமான அடிமட்ட இழுவைமடி மீன்பிடி முறைமையை தமிழ்நாட்டிலும் தடை செய்யுமாறு அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்க்கு கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கோரிக்கை விடுத்துள்ளார். கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த வேண்டுகோளை முன்வைத்தார். இலங்கையில் 2017 ஆண்டு முதல் அடிமட்ட இழுவை படகு மீன்பிடி முறை சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்டுள்ளது. இம்முறை கடல் வளங்களுக்கும் பவளப்பாறைகளுக்கும் பாரிய அழிவை ஏற்படுத்துவதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் வடக்கு கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் இத்தடை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாக்கு நீரிணையில் நீண்ட காலமாக தொடரும் கடற்றொழிலாளர் பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தைகள் மற்றும் ராஜதந்திர வழிகள் ஊடாக தீர்வு காண தாம் விரும்புவதாக அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜயை சந்தித்து பேசுவதற்காக தாம் விரைவில் தமிழ்நாடு செல்ல விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த பேச்சுவார்த்தைகளின் மூலம் இலங்கை மற்றும் இந்திய தமிழ் கடற்றொழிலாளர்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை களைந்து இருதரப்புக்கும் சாதகமான தீர்வை எட்ட முடியும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கு என கலாச்சார ரீதியாக எந்த ஒரு தனி அடையாளமும் இருக்கக்கூடாது என்று சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் எண்ணமே ஜாழ் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையத்திற்குள் புத்த சாசன அமைச்சு உள்வாங்கப்பட்டமைக்கு பிரதான காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஜாழ் தென்மராட்சி பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியில் அமைக்கப்பட்ட ஜாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையத்தின் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தை ஸ்தாபிப்பதற்கு புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு கடந்த திங்கட்கிழமை அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையம் நிர்மாணிக்கப்படும் போது அதனை அமைத்து யாழ் மாநகர சபைக்கு வழங்கப்படும் என்ற உறுதிமொழியின் பிரகாரம் அமைக்கப்பட்டமை யாவரும் அறிந்தது. பின்னர் யாழ் மாநகர சபை அதன் பராமரிப்பு செலவுகள் அதிகமாக இருப்பதாக தெரிவித்த நிலையில் இந்திய தூதரகம் தலையீடு செய்து சில காலங்களுக்கு அதனை பராமரித்து தருவதான்ற உறுதிமொழியின் அடிப்படையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறான நிலையில் கடந்த அரசாங்கம் ஒன்றில் குறித்த கலாச்சார மண்டபத்தின் பராமரிப்பு செலவுகளை பாதுகாப்பு அமைச்சு பொறுப்பேற்கும் அதனை தமது கண்காணிப்பின் கீழ் வழங்குமாறு கோரியது. அதற்கு தமிழ் கட்சிகள் இந்திய தூதரகத்திற்கு விடுத்த அழுத்தத்தின் காரணமாக இந்த முயற்சி கைவிடப்பட்டது. இவ்வாறான ஒரு நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு என அடையாளமாக காட்டப்பட்ட திருவள்ளுவர் கலாசார மண்டபத்தினை புத்த சாசன அமைச்சையும் நம்பிக்கை பொறுப்பு சபைக்குள் உள்வாங்கியமை பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் கலாச்சார ரீதியான மற்றும் மத அடையாளங்களை அளிப்பதற்கும் திரிவுபடுத்துவதற்கும் பிரதான காரணமாக விளங்குகின்ற புத்த சாசன அமைச்சை திருவள்ளுவர் கலாச்சார மண்டப நம்பிக்கை பொறுப்பு சபைக்குள் உள்வாங்கியமை திட்டமிட்ட தமிழின் அழைப்பாகும். புத்த சாசன அமைச்சின் கீழ் வருகின்ற தொல்பொருள் திணைக்களம் தமிழர் பகுதிகளில் திட்டமிட்ட முறையில் பௌத்த மத ஆக்கிரமிப்பை மேற்கொண்டு வரும் நிறுவனமாகும். உதாரணமாக கூறின் ராணுவத்தின் துணையுடன் தையிட்டியில் தனியார் காணிக்குள் திட்டமிட்டு பௌத்த மத கட்டுமானத்தினை அமைத்தது மட்டுமில்லாமல் இன்று வரை அதனை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை புத்த சாசன அமைச்சுடன் இணைந்து மேற்கொண்டு வருகிறது. தமிழ் மக்கள் சிங்கள மக்களுக்கோ பௌத்த சமயத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் திட்டமிட்ட சிங்கள மற்றும் பௌத்த மயமாக்கல்களை மட்டும் எதிர்ப்பவர்கள். சிங்கள மக்கள் வடக்கில் வசிக்க தகுதியற்றவர்கள் என நாங்கள் கூற வரவில்லை. தமிழ் மக்களின் காணிகளை அடாத்தாக பிடித்து குடியேறுவதை நாங்கள் எதிர்க்கின்றோம். எமது நியாயமான கோரிக்கைகளை விளங்கிக் கொள்ளாத சிங்கள பௌத்த பேரினவாதம் எங்களையும் தமிழ் இனவாதிகளாக சித்தரிக்கின்றார்கள். அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை. இன்று நேற்றல்ல இலங்கை அரசியல் வரலாற்றில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அநீதிகளை தட்டி கேட்பவர்களை தெற்கினவாதிகள் என முத்திரை குத்துவதே வரலாறு. தமிழ் மக்கள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தெற்கில் ஆட்சி மாற்றம் இடம்பெற்றாலும் அவர்களின் ஆட்சியில் பௌத்த சிங்கள கொள்கைகளில் மாற்றம் ஏற்பட போவதில்லை. ஜேவிபியாக தமிழின அழிப்பில் பங்கெடுத்த தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் கடந்த கால அரசாங்கங்களை விட மோசமான முறையில் தமிழின அழிப்பில் ஈடுபட்டு வருகிறது. ஆகவே யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்திற்குள் புத்த சாசன அமைச்சு உள்ளீர்க்கப்பட்டமை தமிழ் மக்களுக்கு தனியான கலாச்சார அடையாளங்கள் இருக்கக்கூடாது என்ற சிந்தனையே காரணம். தமிழ் மக்கள் வெளிப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார்.
இறுதி யுத்த காலத்தில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் காரணமாக மக்கள் உயிரிழந்தமை விசாரணைகள் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட நிலையில் நீதி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள EPTP ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் யாழ்ப்பாண மத்திய கலாசார மத்திய நிலையம் தொடர்பாக அண்மைய அமைச்சரவை தீர்மானம் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை ஆத்மார்த்தமாக புரிந்து கொண்டவர்கள் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக அதிகாரத்தில் இருக்க வேண்டிய அவசியத்தை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்தார். யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே குறித்த விடயத்தை தெரிவித்தவர் தொடர்ந்தும் கூறுகையில், யாழ்ப்பாணம் கலாசார மத்திய நிலையம் தொடர்பாக அமைச்சரவை தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமைச்சரவை தீர்மானம் தொடர்பாக யாழ் மாநகர சபையில் நேற்று எமது கட்சியின் உறுப்பினரும் முன்னாள் முதல்வர் யோகேஸ்வரி பட்குணராஜா அவர்களினால் முன்வைக்கப்பட்ட தீர்மானம் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. எமது செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா 2010 ஆண்டு இந்தியாவிற்கான உத்தியபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டிருந்த போது முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட இந்த கலாசார மத்திய நிலையத்தினை மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளிருப்பது என்பது இந்த அரசாங்கத்தின் சிந்தனை மாத்திரமல்ல, எங்களுடைய தனித்துவங்களையும் கலாசார பண்பாட்டு விழுமியங்களையும் தமிழ் மக்களுடைய தனித்துவ அடையாளத்தினையும் பறைசாற்றுகின்ற யாழ்ப்பாணத்தின் தனித்துவங்களை பேணி பாதுகாத்து வளர்ப்பதற்கு உரிய தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு இந்த கலாசார மத்திய நிலையத்தினை முழுமையாக யாழ் மாநகர சபையிடம் ஒப்படைக்காமல் தென்னிலங்கையின் பிடியை வைத்திருக்க வேண்டும் என்ற திட்டம் கடந்த கால அரசாங்கங்களிடம் காணப்பட்டு வந்தது. இன்னும் கடந்த கால அரசாங்கங்களில் பங்கெடுத்திருந்த டக்ளஸ் தேவானந்தா முன்னெடுக்கப்பட்ட ஒவ்வொரு முயற்சிகளையும் தந்திரோபாய கையாண்டு அந்த முயற்சிகளை தடுத்திருந்தார். 2023 ஆண்டு ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் புதுடெல்லிக்கான உத்தியபூர்வ விஜயத்தின் போது அப்போதைய துறைசார் அமைச்சர் ஒருவரினால் பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடமும் யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையத்தினை இலங்கை அரசாங்கத்திடமும் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அப்போது அந்த இடத்தில் எமது செயலாளர் நாயகத்தினால் குறித்த கோரிக்கைக்கு ஆட்சேபனை வெளிப்படுத்தப்பட்ட நிலையில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவாறு யாழ் மாநகர சபையிடமே அதனை ஒப்படைப்பது என்பதில் எந்த மாற்றமும் தேவையில்லை என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே தற்போதைய அரசாங்கத்தினால் அமைச்சரவை தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. தற்போதைய அரசாங்கத்தில் எங்களுடைய மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய இந்த மண்ணிலே எங்களுடைய இருப்பையும் பாதுகாக்க வேண்டும் என்ற அக்கறை உள்ளவர்கள் இல்லாததன் வெளிப்பாடாகவே இந்த தீர்மானத்தினை நாங்கள் பார்க்கின்றோம். தற்போதைய அரசாங்கத்தில் எமது மக்களை பிரதிநிதித்துவம் செய்வதாக சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். தங்களுடைய கட்சி தலைமைக்கு தங்களுடைய விசுவாசத்தினை வெளிப்படுத்துவதில் முண்டியடிக்கின்றார்களே தவிர எமது மக்களின் உணர்வுகளை கண்டுகொள்வதில்லை என்பதன் வெளிப்பாடாகவே இந்த தீர்மானம் அமைந்திருக்கின்றது. இந்த இடத்தில் எமது மக்கள் ஒரு விடயத்தினை புரிந்து கொள்ள வேண்டும். தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்திருக்கின்ற போதிலும் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் விடயத்திலே கடந்த காலங்களில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் எவ்வாறான சிந்தனையை கொண்டிருந்தார்களோ அதே சிந்தனையோடு அதே நிகழ்ச்சி நிரலில் இந்த அரசாங்கமும் செயற்பட்டு வருகின்றது. இங்கே ஒரு யதார்த்தம் வெளிப்படுத்தப்படுகின்றது. என்னவெனில் இந்த நாட்டிலே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் யார் ஆட்சி அதிகாரத்தில் வருகின்றார்கள் என்பது முக்கியமல்ல. அவர்கள் அனைவரும் ஒரே குட்டையில் ஊறியவர்கள்தான். ஆனால் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்றவர் இந்த மண்ணின் உணர்வுகளை புரிந்து கொண்டவர்கள், இந்த மண்ணின் இருப்பையும் இந்த மண்ணின் தாற்பயங்களையும் ஆத்மார்த்தமாக நேசிப்பவர்கள் இந்த மண்ணில் இருந்து தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற யதார்த்தத்திலேயே அமைச்சரவையின் இவ்வாறான தீர்மானங்கள் வெளிப்படுத்துகின்றன என்று தெரிவித்தார். அதேபோல முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பாகவும் நேற்று யாழ் மாநகர சபையில் இடம்பெற்ற நிகழ்வில் EPTP கலந்து கொள்ளாதது பற்றியும் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த EPTP ஊடக செயலாளர், இந்த மண்ணில் இடம்பெற்ற ஈழ விடுதலை போராட்டம் காரணமாக உயிரிழந்த மக்களை நினைவு கூறும் வகையில் முன்னெடுக்கப்படுகின்ற நிகழ்வுகளிலும் பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஆலோசனை எங்களுடைய தலைமையினால் எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஈழ விடுதலை போராட்டம் காரணமாக உயிரிழந்த அனைவரும் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள். அதற்கான பொதுவான தினம் நிர்ணயிக்கப்பட்ட அனைவரும் நினைவு கூறப்பட வேண்டும் என்ற தனிநபர் பிரேரணை கூட நாடாளுமன்றத்தில் எமது செயலாளர் நாயகத்தினால் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த நாட்டில் இறுதி யுத்தம் இடம்பெற்ற போது முள்ளிவாய்க்கால் பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள். உயிரிழந்த உறவுகளுக்கு உயிரிழந்த தங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்கான முழுமையான உரிமை இருக்கின்றது என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அதேவேளை இறுதி யுத்தத்தின் போது யுத்த குற்றமீறல்கள் இடம்பெற்று இருக்கின்றன. யுத்த குற்றமீறல்களில் இரண்டு தரப்பினரும் ஈடுபட்டிருக்கின்றனர் என்பதை சர்வதேச நிபுணர் குழுவின் தரோஸ்மன் அறிக்கை போன்று பல்வேறு அறிக்கைகள் உறுதிப்படுத்துவதுடன் அந்த பிரதேசத்திலிருந்து தப்பி வந்த மக்களும் வெளிப்படுத்துகின்றனர் என்ற அடிப்படையில் யுத்த குற்றம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதையும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். ஆனால் எங்களுடைய மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளை பெற்றுக் கொடுக்காத எமது மக்களின் அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கான தற்போதைய அரசியல் தீர்வு முயற்சிகளுக்கு இடையூறாக அமையக்கூடிய சொல்லாடல்களை முன்வைத்து முன்னெடுக்கின்ற அரசியல் நலன்களை முன்னிறுத்திய அஞ்சலி நிகழ்வுகளில் கலந்து கொண்டு கீழ்த்தரமான அரசியலை முன்னெடுக்க வேண்டிய தேவை எமக்கு கிடையாது என்று பதிலளித்தார்.
மோசடியான திசை காட்டிய அரசாங்கத்தின் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிரான மாபெரும் மக்களின் குரலிலும் தலைப்பில் கூட்டு எதிர்க்கட்சிகள் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பு பத்திரமுள்ள நெல்லு மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய பவித்ரகல உரிமைய கட்சியின் தலைவர் சட்டத்திரணி உதய கமன்பில தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கைகள், இயற்கை அனர்த்த முகாமைத்துவம் மற்றும் நீதித்துறை மீதான அரசியல் தலையீடுகள் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். கடந்த ஏப்ரல் மாதத்தில் எரிபொருள் இறக்குமதிக்காக $550 மில்லியன் என்ற பெருந்தொகை செலவிடப்பட்டதாகவும் அதன் காரணமாகவே ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்து கையிருப்பு சரிந்துள்ளதாகவும் ஜனாதிபதி அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் வாகன இறக்குமதியை இதற்கு காரணம் என கூறி வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை நியாயப்படுத்த ஜனாதிபதி முயல்வதாகவும் இது ஜனாதிபதியின் பொய் பட்டியலில் சேர்த்துள்ள புதிய பொய் என்றும் உதய கமன்பில சாடினார். தணிக்கையாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளபடி இலங்கைக்கு தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதன் காரணமாகவே நுரைச்சோலை லக்பிஜய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் உண்மையான மின் உற்பத்தி திறன் 20% முதல் 25% வரை வீழ்ச்சியடைந்தது என்றும் இதன் மின் பற்றாக்குறையை ஈடு செய்வதற்காக அதிக செலவுடைய டீசல் மின் உற்பத்தி நிலையங்கள் மூலம் மின்சாரம் தயாரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் டீசல் இறக்குமதி செலவு அதிகரித்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் சர்வதேச மாநாடொன்றில் HSBC வங்கியின் பிரதம நிறைவேற்று அதிகாரி குறிப்பிட்ட தரவுகளின்படி உலகிலேயே எரிபொருளுக்காக அதிக விலை கொடுத்துள்ள நாடு இலங்கைதான் என குறிப்பிட்டவர், விநியோகஸ்தர்களுக்கு அரசாங்கம் அபாண்டமான முறையில் அதிக லாபத்தை வாரி வழங்கியதே இதற்கு காரணம் என்றும் இது விநியோகஸ்தர்கள் மீதான பாசத்திலோ அல்லது யுத்தத்தை காட்டி மக்களை கொள்ளையடிக்கும் அரசாங்கத்தின் திட்டமிட்ட செயற்றமோ என்ற கேள்வி எழுகிறது என்று வினவினார். தன் மீதான அரசாங்க அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளின் ஊழல் மோசடி மற்றும் இயலாமையின் சுமையை மக்கள் மீது சுமத்த ஜனாதிபதி விரும்பவில்லை என்றால் திரைசேரிக்கு பதிலாக அந்த செலவுகளை பலவத்தை கணக்கிலிருந்து ஈடு செய்ய வேண்டும் என்று அவர் சவால் விடுத்தார். தற்போது நாடு முழுவதும் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் வாகனங்கள் மீது மரங்கள் முறிந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் பிள்ளைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். அத்துடன் இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் மக்களின் குரல் அமைப்பின் சார்பில் தமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தியின் முதன்மை செயலாளர் டெல்வின் சில்வா நீதிமன்றத்தின் செயற்பாடுகளை தன் கைகளில் வைத்துக் கொண்டு நீதிபதிகள் தமக்கு தேவையானவாறே தீர்ப்புகளை எழுதுகிறார்கள் என்று பகிரங்கமாக நாட்டுக்கு செய்தி கூறி வருவதாக குற்றம் சாட்டிய உதய கமன்பில நாட்டின் முதல் குடிமகனான ஜனாதிபதியும் அவருக்கு மேலிருக்கும் பூஜ்ய குடிமகனான டெல்வின் சில்வாவும் நீதிமன்றத்தின் செயற்பாடுகளில் பகிரங்கமாக தலையிடுவதன் மூலம் நாட்டின் சட்டத்தின் ஆட்சி முற்றிலும் சீர்குலைந்து பொதுமக்கள் அனாதரவான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் என விசனம் தெரிவித்தார். மேலும் இலங்கை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் நீதித்துறைக்கும் சட்டத்தின் ஆட்சிக்கும் ஏற்பட்டுள்ள இந்த அச்சுறுத்தல் குறித்து அனைத்து முக்கிய வெளிநாட்டு தூதரகங்களுக்கும் சர்வதேச அமைப்புகளுக்கும் மக்களின் குரல் அமைப்பினூடாக தகுந்த ஆதாரங்களுடன் முறையான விளக்கம் அளிக்க உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கபில சந்திரசேன என்பவரின் மரணம் தற்கொலையா அல்லது திட்டமிட்ட வகையில் அவர் தற்கொலைக்கு தூண்டப்பட்டாரா என்ற பாரிய சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்தார். பத்திரமுள்ள நெல்லு மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டு எதிர்க்கட்சிகளின் விசேட ஊடக சந்திப்பில் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். மோசடியான திசை காட்டிய அரசாங்கத்தின் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக மாபெரும் மக்கள் குரல் எனும் துணைப்பொருளில் அமைந்த இந்த ஊடக சந்திப்பில் கபில சந்திரசேனவிற்கு பிணை வழங்கப்பட்ட விவகாரத்தில் லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க தலையிட்டு நீதிமன்றத்தில் வினோதமான கோரிக்கைகளை முன்வைத்ததாக குறிப்பிட்டவர் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தி உண்மையை வெளிப்படுத்த வேண்டியது சட்டத்தை மதிக்கும் அனைவரினதும் கடமையாகும் என வலியுறுத்தினார். மேலும் லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்கவிற்கு எதிராக கபில சந்திரசேன ஏற்கனவே நீதிமன்றத்தில் சத்திய கடதாசி ஒன்றை சமர்ப்பித்திருந்ததை சுட்டிக்காட்டிய சாகர காரியவசம் ரங்க திசாநாயக்க தன்னை அச்சுறுத்தி முன்னைய ஜனாதிபதி மற்றும் அவரது குடும்பத்தினரின் பெயர்களை கட்டாயப்படுத்தி வாக்குமூலத்தில் சேர்க்க முயன்றதாக குற்றம் சாட்டினார். இத்தகைய அச்சுறுத்தல்கள் மற்றும் மரண பயத்தை ஏற்படுத்தி வாக்குமூலங்களை பெறும் கொடுங்கோல் போக்குகள் தற்போதைய ஆட்சியில் அதிகரித்துள்ளதாக அவர் சாடினார். குறிப்பாக தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் சட்டம் பாரபட்சமாக அமுல்படுத்தப்படுவதாகவும் மக்கள் விடுதலை முன்னணியுடன் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக எவ்வித சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தினார். நிலக்கரியில் இடம்பெற்ற முறைகேடுகள் அல்லது ஏனைய நிதி மோசடிகள் குறித்து புகார்கள் அளிக்கப்பட்டாலும் போலீசாரும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவும் அத்தகைய நபர்கள் விடயத்தில் மௌனம் காப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறு சட்டத்தையும் நீதியையும் கேளிக்குள்ளாக்கும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை முறியடிக்க எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து மக்கள் சார்பில் குரல் கொடுக்கும் என அவர் அந்த ஊடக சந்திப்பில் திட்டவட்டமாக தெரிவித்தார்.
தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எவ்வகையிலும் மக்கள் அங்கீகாரத்தை பெற்ற ஒரு சட்டபூர்வமான அரசாங்கம் அல்ல என்றும் கடந்த கால வன்முறை, கொள்ளை மற்றும் அரசு சொத்தளிப்பு போன்ற கரைப்படிந்த வரலாற்றை மூடி மறைக்கவே இவர்கள் திசைகாட்டி என்ற புதிய லோகோவின் கீழ் அதிகாரத்தை கைப்பற்றினர் என்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்தார். பத்திரமுள்ள நெலுமாமத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற கூட்டு எதிர்க்கட்சிகளின் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவர் இக்குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் நாட்டு மக்களுக்கு வழங்கிய பொய் வாக்குறுதிகளை பட்டியலிட்டால் அதனை கொண்டு பல புத்தகங்களை எழுத முடியும் என்று தெரிவித்தார். அதிகாரத்தை பெற்ற பின்னர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக பாராளுமன்றத்திற்கு அதிகாரத்தை பெற்ற பின்னர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக நாளாந்தம் புதிய பொய்களை கூறி மக்களை ஏமாற்றும் போக்கே தொடர்கிறது என்றும், டிட்பா புயல் அனர்த்தத்தின் போது பாராளுமன்றத்திற்கு வந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு கூரை தகடு சேதமடைந்திருந்தாலும் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என கூறிய போதிலும் இதுவரை ஒருவருக்குமே அந்த பணம் கிடைக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் நீதித்துறை மீது தங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருப்பதாக குறிப்பிட்ட துமிந்த திசாநாயக்க கடந்த மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர்கள் தின மேடையில் ஜனாதிபதி அனுர ஆற்றிய உரை நீதிமன்ற சுயாதீன தன்மை மீதான கடுமையான சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். வரும் 25ஆம் தேதி கைத்தட்டுவதற்கு தயாராக இருக்குமாறும் அன்றைய தினம் நீதிமன்ற தீர்ப்பொன்று வரவுள்ளதாகவும் ஜனாதிபதி என்று பகிரங்கமாக அறிவித்திருந்தார். நீதிமன்றத்தில் சுயாதீன நீதிபதிகள் வழங்கும் தீர்ப்பு வெளிவருவதற்கு முன்னரே அது குறித்து ஜனாதிபதிக்கு தெரிந்திருக்கிறது என்றால் அவர் அந்த நீதிபதிக்கு ஏதேனும் அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும் அல்லது அந்த நீதிபதி தீர்ப்பை ஜனாதிபதி முன்கூட்டியே அறிவித்திருக்க வேண்டும் என்ற இரு காரணங்களை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது என்று அவர் விவரித்தார். மேலும் மே மாதம் 19ஆம் தேதியுடன் யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் நிறைவடையும் நிலையில் யுத்த காலத்தில் வடக்கில் இயங்கிய பிரபாகரனின் புலி நீதிமன்றங்களின் தீர்ப்புகளில் கூட பிரபாகரன் தலையிட்டதாக தாங்கள் கேள்விப்படவில்லை என்றும், ஆனால் இன்று அனுரகுமார் பிரபாகரனையும் மிஞ்சி சென்றுள்ளார் என்றும் அவர் சாடினார். நிலக்கரி ஆணைக்குழுவின் தீர்ப்பு குறித்து ஜேவிபியின் டில்வின் சில்வா முன்கூட்டியே தீர்மானிப்பதை காணும் போது தீர்ப்புகளை ஜனாதிபதியும் டில்வின் சில்வாவும் வழங்குவதாயின் இந்த நாட்டில் எதற்கு நீதிமன்றங்கள் மற்றும் ஆணைக்குழுக்கள் என்ற கேள்வி எழுகிறது என்றார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு உள்ளிட்ட அனைத்துமே அரசியல் மயமாக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மீதிருந்த மக்கள் நம்பிக்கை முழுமையாக அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இறுதியாக இந்த அரசாங்கத்தை நம்பி ஏமாந்து வாக்களித்த பெருமளவிலான மக்கள் நாட்டில் உள்ளதாக தெரிவித்தவர், பொதுவாக தாங்கள் ஏமாற்றப்பட்டதை ஒப்புக்கொள்ள இலங்கை மக்கள் வெட்கப்பட்டாலும் இந்த வெட்கத்தை காட்டிக்கொண்டு இன்னும் மௌனமாக இருந்தால் நாடு முழுமையாக அழிந்துவிடும் என்று எச்சரித்தார். எனவே ஏமாற்றப்பட்ட மக்கள் அனைவரும் இன்னும் ஏமாறப் போகிறார்களா அல்லது இப்போதாவது விழித்தெழுந்து இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக போராடப் போகின்றார்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டும் என அழைப்புடன் விடுத்தார். ஏஆர் பஸ் மோசடியின் பின்னால் உள்ளவர்கள் தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் ஊடாக ராஜபக்சகளின் பெயர்கள் வெளிவந்துள்ளன. இதன் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்கு அழைக்கப்பட்டார் என தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவரும் தப்பிக்க முடியாது. இன்று அனைத்து துறைகளும் சுயாதீனமாக செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் விசாரணைகள் அனைத்தும் சுயாதீனமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மண்முனை தென்மேற்கு பட்டிலைப்பளை பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் எஸ் சுதாகரனின் ஒழுங்கமைப்பில் அபிவிருத்தி குழு கூட்டம் ஒன்று நேற்று பிரதேச தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கந்தசாமி பிரபு தலைமையில் நடைபெற்றுள்ளது. இதன்போது இந்த ஆண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து ஆராயப்பட்டுள்ளதுடன் அவற்றின் முன்னேற்றங்கள் குறித்தும் விரைவுபடுத்தல் தொடர்பாக முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் சட்டவிரோத செயற்பாடுகளை தடுப்பதற்காக முன்னெடுக்கப்பட வேண்டிய வேலை திட்டங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. சட்டவிரோத மதுபான உற்பத்தி மற்றும் சட்டவிரோத மண்கடத்தல் ஆகிய செயற்பாடுகளை தடுப்பது குறித்து இதன்போது ஆராயப்பட்டது. இது தொடர்பில் கொக்கட்டிச்சோலை போலீசாரின் செயற்பாடுகள் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று கொக்கட்டிச்சோலை நகரில் வீதி புனரமைப்பு செயற்பாடுகளில் ஈடுபட்ட நிறுவனம் முறையாக புனரமைப்பு பணியை செய்யாமல் பாரிய அளவிலான முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் பூரண விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் இதன்போது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த நிறுவனத்தின் செயற்பாடுகளை தடை செய்யும் வகையிலான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபு மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டில் கடந்த காலங்களிலே பல மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன. நாங்கள் ஆட்சிப்படம் ஏறும்போது மக்கள் எங்களிடம் எதிர்பார்த்த ஒரு விடயம் இந்த நாட்டில் இடம்பெற்றிருந்த ஊழல் மோசடிகளை இல்லாமல் செய்வதும் அதே நேரம் ஊழல் மோசடிகளோடு சம்பந்தப்பட்டவர்களை நீதிக்கு முன்னால் கொண்டு வந்து அவர்களுக்கு உரிய தண்டனைகள் வழங்க வேண்டும் என்பதாகும். ஊழல் மோசடியற்ற ஒரு நாட்டை உருவாக்குவோம் என்பதையே எங்களது கொள்கையிலும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அந்த அடிப்படையிலேயே நாங்கள் அந்த விடயத்தை முன்கொண்டு வருகின்றோம். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிராக கூட இன்று விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எதிர்க்கட்சியினர் எங்களுடைய செயற்பாடுகளை அரசியல் பழிவாங்கலிட மக்கள் மத்தியில் பரப்புரைகளை செய்து வருகின்றார்கள். இது எந்த வகையிலும் அரசியல் பழிவாங்கல் கிடையாது. தாங்கள் உடைத்துக் கொள்வதற்காகவும் தங்களது குடும்பங்களை வளர்த்துக் கொள்வதற்காகவும் பல மோசமான செயற்பாடுகளை கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்து வந்தனர். இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்தை மோசடி செய்கின்ற விதமான
பல செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். இது தொடர்பான சட்ட ரீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உங்களுக்கு தெரியும், போலீஸ் துறையும் நீதித்துறையும் இன்று சுயாதீனமாக செயற்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் ஏஆர்எஸ் மோசடி தொடர்பான ஒரு விடயம் தற்போது பேசுபொருளாக இருக்கின்றது. அது தொடர்பான விசாரணையை மேற்கொள்ளும் போது அதன் பின்புலத்தில் ராஜபக்சர்கள் இருப்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவேதான் மஹிந்த ராஜபக்சவை விசாரணைக்கு அழைத்திருந்தார்கள். ஆனால் அவர் தனக்கு ஆதரவாளர்களாக சிலரை அழைத்து வந்து தங்களை புகழுரைக்கும் செயற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர். இங்கே எதிர்க்கட்சிகளில் இருப்பவர்களில் கூடுதலான தரப்பினர் எல்லா விதமான குற்றச்செயல்களிலும் மோசடிகளிலும் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் நாங்கள் செயற்படுகின்றோம். அது பெரியவராக இருந்தாலும் சரி, சிறியவராக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் சட்டம் சமனாகவே செயற்படுகின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு நகரில் நேற்றிரவு 16 வயது சிறுமியொருவரை முச்சக்கர வண்டியில் கடத்திச் செல்ல முயன்ற சம்பவத்தில் சிறுமியின் தந்தையின் அதீத துரித நடவடிக்கையால் இந்த முயற்சி முறியடிக்கப்பட்டது. கடத்தல்காரர்களில் ஒருவர் பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்ட நிலையில் மற்றொருவர் பின்னர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, நேற்றிரவு 7 மணியளவில் சிறுமியை ஆங்கில வகுப்பிற்காக அவரது தந்தை காரில் அழைத்துச் சென்றுள்ளார். பலத்த மழை காரணமாக வகுப்பு நடைபெறாது என ஆசிரியர் தெரிவித்ததை தொடர்ந்து நகரில் உள்ள தனது சிறிய தாயார் வீட்டிற்கு செல்லும் பாதையில் காரில் இருந்து சிறுமியை தந்தை இறக்கிவிட்டுள்ளார். சிறிது நேரத்தில் சிறுமி வீட்டிற்கு வரவில்லை என உறவினர் தகவல் அளித்ததும் அதிர்ச்சியடைந்த தந்தை உடனடியாக அங்கு விரைந்துள்ளார். தந்தை வருவதை கண்டதும் அங்கு நின்றிருந்த முச்சக்கர வண்டி ஒன்று வேகமாக தப்பி ஓடியுள்ளது. சந்தேகமடைந்த தந்தை தனது காரில் அதனை துரத்திச் சென்று ஆணைப்பந்தி பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்னால் மடக்கி பிடித்துள்ளார். இதன்போது முச்சக்கர வண்டியை செலுத்திச் சென்ற இளைஞன் அதனை விட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளார். முச்சக்கர வண்டியின் பின்னிருக்கையில் சிறுமி மயக்கமடைந்த நிலையில் கிடப்பதை கண்ட தந்தை அவரை மீட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார். சிறுமிக்கு மயக்கம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்திய வைத்தியர்கள் அவரை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதற்கிடையில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டியை மீட்டுச் செல்வதற்காக மற்றொரு இளைஞர் அங்கு வந்துள்ளார். இந்த முச்சக்கர வண்டி என்னுடையது, எனது நண்பனை இதனை இங்கு கொண்டு வந்தார் என கூறி அதனை எடுத்துச் செல்ல முயன்ற போது அங்கிருந்தவர்களுடன் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. அப்போது அந்த இளைஞர், நானே போலீசாருக்கு அழைக்கின்றேன், போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எனது நண்பர் என கூறி பொதுமக்களை அச்சுறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவரை பிடித்து நையப்பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து தலைமறைவாகியிருந்த 21 வயதான பிரதான கடத்தல்காரனை போலீசார் இரவு 11 மணியளவில் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் இருதயபுரம் பகுதியைச் சேர்ந்த 20 மற்றும் 21 வயதுடைய இளைஞர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நகரில் பாடசாலை மற்றும் மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் சிறுமிகளை குறிவைத்து அவர்களை காதலிப்பதாக கூறி ஏமாற்றி போதைப் பொருள் தீய பழக்கங்களுக்கு அடிமையாக்கும் இளைஞர் குழு ஒன்று செயற்பட்டு வருவதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பு தலைமையக போலீசார் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்கள் மற்றும் பெற்றோருடைய பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.